இயற்கை வளத்தை பாதுகாக்க 60,000 மரங்கள் நடும் திட்டம். டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் IAS தலைமையில மாபெரும் முயற்சி. பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரியம் இந்த ஆண்டு வைர விழாவை கொண்டாடுறாங்க. வாரியத்தின் தலைவரான டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் IAS அவர்கள் நீர் மேலாண்மை மற்றும் நீர் வளத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டும் வராங்க. இதன் மூலம் நீர் பிரச்சனையிலிருந்து மீண்ட பெங்களூரு தற்போது அடுத்த 10 வருஷத்துக்கான செயல் திட்டத்தோட பயணிச்சிட்டும் வராங்க. அதோட ஒரு அங்கமா பசுமையான மரங்களுக்கும் இயற்கையான நீர்நிலைகளுக்கும் உள்ள தொடர்பை குறிக்கும் வகையில பசுமை பாதை நீரின் எதிர்காலம் என்ற தலைப்புல மாபெரும் மரக்கன்றுகள் நடும் சுற்றுச்சூழல் முயற்சி டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் IAS அவர்களால் தொடங்கப்பட்டு வெற்றிகரமா நடந்துட்டு வருது. பெங்களூரு நகர்ல பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தொழிற்சாலைகளிலும் பூங்காக்களிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் ஏன் நீர்நிலைகளுக்கு அருகாமையிலும் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருது. 60,000 மரங்கள் அப்படிங்கிற இலக்கோட இந்த திட்டம் துவங்கப்பட்டு முதல் மாதத்திலேயே 20,000 மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு. முக்கியமா அதிக அளவுல மாணவ மாணவியர்கள் மூலமே மரக்கன்றுகள் நடப்படுது. மரங்கள் நடுவதன் மூலம் நீர் வளத்தை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற விழிப்புணர்வும் மாணவர்களுக்கு ஏற்படுத்த இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருது. டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் IAS தலைமையின் கீழே இயங்கும் பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரியம் நீர் ஆதாரங்களையும் நிலம் மரம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் நாட்டிற்கே முன்மாதிரியாக திகழ்றாங்க. மேலும் மாணவர்கள் மத்தியில சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்திலும் இயற்கை வளங்களை பாதுகாக்க விதை விதைக்கப்படுது.